BSA Scrambler 650. Beauty at its best, behavior not that worse. இதை வாங்குறது கண்டிப்பாக ஒரு எமோஷனல் பர்ச்சேஸாக தான் இருக்கணும், ஒரு லாஜிக்கல் பர்ச்சேஸாக இருக்க சான்ஸே கிடையாது. பட் ஸோ வாட், லாஜிக்கையும் பார்ப்போம், எமோஷனையும் பார்ப்போம், ரிவ்யூவையும் பார்ப்போம். 652cc சிங்கிள் சிலிண்டர் ரெட்ரோ ஸ்கிராம்பிளர். நீங்கள் ஒரு ஸ்கிராம்பிளர் லவர்னா ராயல் என்ஃபீல்ட் பேர் 650க்கு ஒரு கவுண்டர் ஆப்ஷன் தேடிட்டு இருந்தா இன்னைக்கு BSA ஸ்கிராம்பிளர் 650 தான் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் வி பிகின், சேனல் புதுசுனா என் பேர் அருண். உங்களுக்கு பைக் ரைட்ஸ், ட்ராவலாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா அந்த சேனலை மைண்ட் வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இது நான் டெஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் BSA 650 சிங்கிள் சிலிண்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி கோல்ட் ஸ்டார் 650 லாஸ்ட் இயர் ஓட்டியிருக்கேன். எக்ஸலண்ட் இன்ஜின், நல்ல பில்ட் குவாலிட்டி, அது ஒரு கிளாசிக் மாஸ்டர் பீஸ். சர்க்கிள்ஸ், க்ரோம்ஸ்னு அதோட டிசைன் லாங்குவேஜ் ஒரு ஓல்ட் ஸ்கூல் தம்பர். அந்த டிசைன் லாங்குவேஜில் இருந்து மாறுபட்டு BSA ஸ்கிராம்பிளர் 650 ஒரு நியோ ரெட்ரோ டிசைனில் செய்யப்பட்டிருக்கு. வண்டியில் BSAவோட ஆர்ட் ஒர்க்கை நிறைய இடத்துல சிக்னேச்சராக நோட் பண்ண முடியும். மட் கார்டு, அதுக்கு மேலே பீக்கு, பின்னாடி ஒரு ஸ்லீக்கான டெயில் செக்ஷன், சர்க்குலர் சைட் பேனல்ஸ், ஹைலைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் கிளாசிக் ஸ்கிராம்பிளராக நின்னாலும் ரேடியேட்டரில் சைடில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஃபினிஷிங், ஃப்ரண்ட்டில் LED ஹெட்லைட்டு, ரியரில் LED டெயில் லைட்டு, க்யூட்டாக சின்னதாக LED இண்டிகேட்டர்ஸ், எஸ்டியில் இருக்கிற அதே டிஸ்பிளே யூனிட், அதே சுவிட்ச் கியர்ஸு, இன்ஜினில் அங்கங்கே பிரஷ்ட் மெட்டாலிக் ஃபினிஷ், எக்ஸாஸ்ட் பைப்பில் மெட்டாலிக் ஹைலைட்ஸு, அப்ஸ்வெப்ட் செட்டப்பு, அதில் பிளாக் BSA லேபிளிங்னு, இதெல்லாம் இன்னொரு பக்கம் ஒரு நியூ ஜென்ரேஷன் ப்ரொஃபைலாக நிற்குது. ஃபிட்டிங், ஃபினிஷிங் எல்லாம் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் பெயிண்ட் ஜாபு பார்க்க இப்போ நல்லா இருக்குது. ஆனால் கோல்ட் ஸ்டார் யூசர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் அதோட பெயிண்ட் குவாலிட்டி பிலோ ஆவரேஜ்னு ரிப்போர்ட் பண்ணதை இந்த இடத்துல குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அதர் தென் தட், வெல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அக்செப்டபுளாக தான் இருக்குது. பெரும் குறையாக என் கண்ணுக்கு ஒன்றும் தென்படலை. இட்ஸ் அ குட் சாலிட் மிஷின், I'll give you that. 3 கலர் ஆப்ஷன்ஸ் வருது, கிரே, எல்லோ, பிளாக். ஆன் ரோட் 4.1 lakhs டாப் வேரியண்ட்டே. அதில் இருக்கிறதுலையே அந்த பிளாக் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அதுதான் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த இன்ஜின். 652cc single cylinder liquid cooled engine, 45.62 bhp at 6500 rpm and 55 newton meters of torque at 4000 rpm. 100 mm bore, அதில் 83 mm ஸ்ட்ரோக்கு, 11.5:1 compression ratio. அதோட லோ அண்ட் ஸ்ட்ரென்த்தை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண RPMஸை டிமாண்ட் பண்ணாத ஒரு போல்ட் மஸ்குலர் கேரக்டர். நீங்கள் 4th கியரில் ஸ்பீட் பிரேக்கரில் ஸ்லோ பண்ணி ஏற்றி இறக்குனா திரும்ப ஸ்பீட் ஏற்ற 2nd or 3rd கியரை டிமாண்ட் பண்ணாமல் அதே 4th கியரில் ஸ்பீட் ஏற்றும். 90 km/h யாராச்சும் ஓவர்டேக் பண்ணணும்னா கியர் ட்ராப் பண்ணி ஃப்ரான்டிக்காக பிஹேவ் பண்ண தேவையில்லை. அந்த ஆக்சிலரேட்டரை ஜென்டிலாக இன்னும் கொஞ்சம் திரும்பினா போதும், ஓவர்டேக்ஸ் ஆர் டன் அண்ட் டஸ்டட். அண்ட் அட் த சேம் டைம் இதுதான் அந்த சிங்கிள் 650யோட மேஜிக்கும் கூட. ஆனால் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போகிறது டாப் எண்டில் தான். 650cc-யவே 2 சிலிண்டராக பிரித்து வச்சிருக்க REஸில் கிடைக்கிற அளவுக்கு ரிஃபைன்மெண்ட் இதில் கிடைக்கல. அஃப்கோர்ஸ் கிடைக்காது, நானும் அதை கேட்கல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டி பார்த்ததில் சொல்கிறேன், அப் டு 120 km/h என்னை பொறுத்த வரைக்கும் BSAவோட 650ஸோட ரிஃபைன்மெண்ட்டுக்கு டெஃபினெட்லி ஓகேவாக தான் ஃபீல் ஆச்சு. அது வைப்ரேஷனாக என்னை இரிட்டேட் பண்ணலை. 12 லிட்டர் ஃபியூல் டேங்க்கு, 23 km/l வந்தால் சூப்பர். டாப் ஸ்பீடு 140+ வரைக்கும் கேப்பபிள் இந்த வண்டி. ஆனால் என்றைக்குமே ஃப்ரண்ட் ஹெவியான மோட்டர் சைக்கிள்ஸ் லைக் ராயல் என்ஃபீல்ட் 650s, BSA 650s, ட்ரைம்போட 1200 கிளாசிக்ஸு, இதெல்லாம் ஹைலி அன்ஸ்டேபிள். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக ஹேண்டில் பாரில் நல்ல க்ரிப் இருக்கணும். கார்னர்ஸில் இருந்து கிக் அவுட் ஆகிறதுக்கு அந்த வண்டியோட இன்கியர் ஆக்சிலரேஷன்ஸை மனப்பாடமாக பண்ணி வச்சுருக்கணும். அந்த பக்குவம் BSA ஸ்கிராம்பிளர் 650க்கும் பொருந்தும். கீப் தட் இன் யுவர் மைண்ட். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, 6 கியர் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் ஒர்க் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. அண்ட் கியர் டிரான்ஸ்மிஷன் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஃப்ராங்க்லி இந்த இன்ஜின் சூப்பர் ட்ராக்டபிளாக இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் கியரிங்க்கு நம்ம நிறைய மெனக்கிட தேவைப்படலை. ஹீட் டெசிபேஷன் ஒரு மேஜர் கன்சர்ன் தான். என்னதான் அது லிக்விட் கூல்ட் இன்ஜினாக இருந்தாலும் அங்கே ஒரு சிங்கிள் சிலிண்டர் எரிமலை தான் குமுறிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதை நீங்கள் ரொம்ப ஆப்வியஸாகவே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் என் சாக்ஸுக்கும் பேண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்கின் கேப் தெரியுதில்ல, அந்த கேப்பில் அடித்த சூடு தான் அந்த வண்டியோட ஹுக் ஸ்டெப் மாதிரி. அதை நோட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. மே மாத வெயிலில் இந்த வண்டி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறது ஒரு கம்ஃபர்டபுள் மென்யூவரே கிடையாது. பட் ஹைவேஸில் அதே மே மாதத்தில் இட்ஸ் நாட் அ டீல் பிரேக்கர்.
ஹேண்ட்லிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஜாமெட்ரியை ஸ்டடி பண்ணலாம். 208 கிலோ வெயிட்டு, 820 mm சீட் ஹைட். இது டெஃபினெட்லி ஒரு டால் மோட்டர் சைக்கிள் தான். நான் 5.6 ஃபீட்டு, அதாவது ஒரு 170 சென்டிமீட்டர்ஸு. எனக்கு லைட்டாக தான் டிப்பிட்டோ ஆச்சு. என்னால் நல்ல ஈஸியாக அந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. ஒரு நல்ல அப்ரைட்டான ரைட் ஸ்டான்ஸ், பர்ஃபெக்ட் ஃபுட் பெக் பொசிஷனிங், ஆஃப் ரோட்ஸில் ஏஞ்சின்னு ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்ல வைடான ஹேண்டில் பார், ஈஸியாக ஹோல்ட் பண்ணி டிராஃபிக் ஃபில்டர்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சுது. நத்திங் அபவுட் த மோட்டர் சைக்கிள் வாஸ் காம்ப்ளெக்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 187 mm. இது சிட்டிக்கு தாராளமாக போதும் அண்ட் பேட் ரோட்ஸை மேனேஜ் பண்ணிடலாம். ஐடியல் ஃபார் ஆஃப் ரோட்ஸ்னு சொல்ல முடியாது, பட் எஸ் வி கேன் சர்வைவ். அந்த எம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும். அப்போ ஸ்கிட் அடித்து விளையாட முடியுது. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க், 41 mm டயா, 138 mm ட்ராவல். ரியரில் ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ், அது 5 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது 127 mm ட்ராவல். இது யூஎஸ்டி இல்லை, அதனால் இது இன்ஃபீரியர்னு நினச்சிடாதீங்க. டியூனிங் தான் மேட்ரு. காம்படிஷனோட கம்பேர் பண்ணால் இதோட ட்ராவல் ஜாஸ்தி. ஸோ டேம்பிங் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாட் ஹோல்ஸ்லாம் அப்படியே அழகாக முழுங்கிடுது. சென்னையில் நம்ம டீல் பண்ணுற பேட் ரோட்ஸில் இருந்து எந்த ஷாக்கையும் ஸ்பைனுக்கு பெருசாக இந்த வண்டி ட்ரான்ஸ்ஃபரே பண்ணலை. ஸ்டாண்டிங்கில் ஓட்டும்போது ஆஃப் ரோட்ஸில் இருந்து வர ஷாக்ஸ் கூட நம்ம ஷோல்டர்ஸில் ஈஸியாக டிசிபேட் ஆகிடும். ஆன் த கான்ட்ரரி, இவ்வளோ சாஃப்ட்வேரான சஸ்பென்ஷன் ஹைவேல கார்னர்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. இதை புச்சா அதை விடணும், அதை புச்சா இதை விடணும். ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க்கு, ரியரில் 250 mm டிஸ்க்கு, டியூவல் சேனல் ஏபிஎஸ், பிரெம்போ கேலிப்பர்ஸ். பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டிக்கு நீட்டாக செட் ஆகிடுச்சு. எந்த இன்ஸ்டன்ஸ்லையுமே நான் அதை இன்அடிக்குவேட்டாக ஃபீல் பண்ணலை. அப்ளிகேஷன் சிட்டி அண்ட் ஆஃப் ரோட் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 19 inch, ரியரில் 17 inch சியட் கிராஸ் ரோட்ஸ், டியூவல் பர்பஸ். ரோடில் சாஃப்டாக இருக்குது, கிராவலில் கிரிப்பாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் ஸ்டேபிளாக இருக்குது, ரஃப் ரோட்ஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ட்ரெட் பேட்டர்ன் பேரை விட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நாள் பேர் அண்ட் ஸ்க்ராம்ப்ளரை வேணால் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதை பார்க்குறதுக்கு மக்கள் அதிகமாக இல்லை, பட் ஆனால் கண்டென்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பண்ணி பார்ப்போம் அப்புறமா. ஃபீச்சர்ஸாக பார்த்தா ஃபோன் சார்ஜர் இருக்குது, இன்னொரு அவுட்புட் போட்டிருக்கு, பாசிபிளி ஏர் பம்ப், ஃபாக் லேம்ப்ஸ்க்காக. நோட்டபுளாக வேறு எதுவும் ஃபீச்சர்ஸாக என் கண்ணில் தென்படலை. சீட் கம்ஃபர்ட் இஸ் ஃபைன், ரிப்டு பேட்டர்ன். சிட்டி அண்ட் ஆஃப் ரோட்ஸ்க்கு ஓகே. லாங் டியூரேஷன் க்ரூசிங்க்கு மாடரேட்டாக தான் இருக்கும். என் கண்ணுக்கு சின்னதாக இருந்தாலும் பில்லியன்னு ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னு எனக்கு புரியல. உங்களோட அபிப்பிராயம் என்னன்றது எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஜாவா சொன்னது கரெக்டாக தப்பான்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் யாருக்கு இது செட் ஆகும்? நீங்கள் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க, அதுக்குள்ளே நான் யோசிச்சு சொல்கிறேன். ஜாவா என்எஸ்டியில் மோட்டர் சைக்கிள்ஸ் வாங்குறதே ஒரு கேம்பிளாக இருந்தது 2022. வண்டிக்கு பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இங்கே இருக்குது. இப்போது ஒரு 4 years அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. இந்த கேப்பில் பிஎஸ்ஏன்னு இன்னொரு வர்டிக்கலில் 2 பைக்கு. இதுவும் கேம்பிளான்னு கேட்டால் இல்லைன்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம், அதையும் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். regardless it's a beautiful bike. ஆனால் ரியலிஸ்டிக்காக பேசிட்டோன்னா இதோட எல்டர் சிப்ளிங் கோல்ட் ஸ்டார் ஒரு சென்சிபிள் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். இதை விட வெயிட் கம்மி, பெட்டர் ரோட் ஃபோக்கஸ் டயர்ஸு. பட் பேரோட கம்பேர் பண்ணால் இந்த ஸ்க்ராம்ப்ளர் 650 சிட்டி அண்ட் பேட் ரோட் டைனமிக்ஸ்க்கு பெட்டர் செட் ஆகும். டிஸ்கவுண்டிங் த ஹைவே கேப்பபிலிட்டி ஆஃப் த பேர் 650, அந்த ஏரியாவில் அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஒரு 650 ஸ்க்ராம்ப்ளர் பைக் ஆப்ஷனுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா ஹியர் யூ கோ. நீங்கள் ஆஃபீஸ் அண்ட் டெய்லி கம்யூட்ஸ்க்கு டிராஃபிக் இல்லாத நேரத்தில் கம்யூட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். அது சிங்கிள் சிலிண்டராக இருந்தாலும் அதோட கேப்பபிலிட்டியில் இந்த பர்பஸில் யாரும் கொஸ்டினே பண்ண முடியாது. ஆனால் பீக் ஹவர்ஸில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் டெய்லி என்கவுண்டர் பண்ணுற மனிதராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 650cc இல்லை, எந்த 650ccயுமே செட் ஆகாது. ஃபேமிலி ஆஃப் 2க்கு இந்த பைக் மேபி செட் ஆகும், பட் with a kid not advisable at all. லோ அண்ட் புல் ரொம்ப ஸ்பிரிட்டடாக இருக்கும், ஸோ கவனமாக கையாளணும். டூரிங்க்கு செட் ஆகும், ஆனால் நீங்கள் 120ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தயாராக இருக்கணும். அதுக்கு மேலே இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் என்பதை உங்களுக்கு சிக்னல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாய்ஸ், ஹார்ஷ்னஸ், வைப்ரேஷன்ஸ் உங்களை கொஞ்சம் சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். லாஜிக்கலாக இது ஒரு நல்ல சாய்ஸ் கிடையாது தான்.
ஆனால் எமோஷ்னலாக நீங்கள் குரூப்பில் டூப்பாக இருக்க பிடிக்காத மனிதராக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. பிஎஸ்ஏவும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்சூரன்ஸ்க்கு வேணால் எஸ்டி மணியோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். பெசன்ட் நகரில் தான் ஷோரூம் இருக்குது. பேசிக் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இதையும் வண்டி ஓட்டி பார்த்து கம்பேரிசனுக்கு ஒரு நல்ல ஸ்டாட்ஸாக எடுத்து டேபிள் மேலே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இவ்வளோ தான் என்னோட கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் படிப்பேன். போன வீடியோ கூட எல்லா கமெண்ட்ஸையும் நான் படித்து ரிப்ளை பண்ணியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனிவேஸ், இந்த வண்டி ஓட்டும்போது ஒரு ரேண்டம் ஃபீலிங் ஒன்று இருந்தது. நம்ம குட்டாக இருக்கும்போது நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கணும், ஆனால் பேடாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டா நம்ம தான் ஒஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு வேஷம் போட்டு ஒரு பொய்யான எக்ஸ்பிரஷன்ஸோட வேறு வழி இல்லாமல் வாழ்கிற பெருங்கும்பலுக்கு நடுவில் நான் இப்படி தான் பிடிச்சா பழகு, பிடிக்கலனா விலகுன்னு ஒரு சிக்மா ஆட்டிடியூடோட எத்தனை பேரால் எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் இந்த பிஎஸ்ஏ ஸ்கிராம்ப்ளர் 650 மாதிரி? பிளாஸ்டிக் பூக்கள் தண்ணீரை தேடுவதே இல்லை, சீண்டினாலும் சீண்டாவிட்டாலும் அவை என்றும் வாடியதே இல்லை. அழுக்கானா தொச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போ ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருக்கு மக்களே. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். See you. Bye-bye.